ஓகே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ் வந்து என்டிஎஸ்சி கிளாஸ்ன்னு பேர். உங்களுக்கு இந்த என்டிஎஸ்சி எக்ஸாம் வந்து உங்களுக்கு தெரியும், இது 10ஆம் வகுப்பில் நடக்கிற ஒரு பரீட்சை. 2 முறையில் நடக்கும், 2 தவணையில் நடக்கும். ஸ்டேஜ் 1 ஒன்று நடக்கும் எப்போ, நவம்பரில். அப்புறம் ஸ்டேஜ் 2ங்கிறது அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல் நடக்கும். ஸ்டேஜ் 1ல் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் ஸ்டேஜ் 2 எழுத முடியும். 2 ஸ்டேஜையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் 2019 என்னுடைய மென்டரிங், நான் வந்து அவர் கோச்சிங் மாதிரி அப்பப்போ தான் எடுத்தேன், பட் மென்டரிங் த்ரூ அவுட் 2 இயர்ஸ் பண்ணேன். அவர் வந்து 2019 ஸ்டூடெண்ட்டு. இப்போ அவருக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு. அவர் என்டிஎஸ்சி 2வும் பாஸ் பண்ணி என்டிஎஸ் ஸ்காலர் ஆகிட்டார். அவருக்கு அவர் படித்து முடிக்கிற வரலும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எடுத்த உடனே ஒரு 18,000 ரூபாய் கிடைக்கும் 11ஆவதில், 12ஆவதுலையும் 18,000 ரூபாய், டிகிரியில் வந்து ஒரு 24,000 ரூபாய் கிடைக்கும், பிஜியில் அப்புறம் அதிகமாகும், அப்படியே அதிகமாகும். இப்போ இந்த 18,000 ரூபாயை 60,000 மாற்றுறதுக்கு சில பிளான் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, இது சுருக்கம். அடுத்த இது என்னென்னா, இந்த என்டிஎஸ்சி ஸ்டேஜ் 1ல் 2 பேப்பர் இருக்குது. ஒன்று வந்து மேட்னு பேர், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு பேர். அதே மாதிரி சாட்டுங்கிறது ஸ்கொலாஸ்டிக் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பேர். அதாவது இது மனசில் போடுறது, அது வந்து பாடத்துலேருந்து வரும். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த பொது கேள்வி இருக்கும், அந்த மென்டல் எபிலிட்டி உண்டான கேள்வி, ரீசனிங், அதெல்லாம் இருக்கும். அது அப்போ கொஞ்சம் மேத்ஸும் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து உங்களுடைய அறிவியலும் சமூகவியலும் இருக்கும், அப்புறம் மேத்ஸும் இருக்கும், கணிதமும் இருக்கும். ஓகே, இந்த இன்னைக்கு கிளாஸில் மேட் பற்றி நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே இதில் ஆன்சர் எனக்கு தெரியாது. எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் தெரியல. ஏன்னா நான் எங்கேருந்தோ காப்பி பண்ணி போட்டது. இந்த முதல் கேள்வி வந்து, இந்த எண் தொடரில் அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எண் தொடரில் அடுத்த எண் என்ன? 5040, 840, 168, 42, 14, அடுத்த எண் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி காலையில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது என்னால் போட முடியல. இது மாதிரி ஒரு கேள்வி வரும். அதாவது எண் வரிசை கொடுத்து அடுத்த எண் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க, நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. அடுத்த கேள்விக்கு போகிறேன். எந்த எண் செட் கொடுக்கப்பட்ட எண் செட் போன்றுள்ளது? ஒரு எண் செட் கொடுத்துருக்காங்க. செட்டுனா 2 3 இருக்கிறது ஒரு செட்டு. அதாவது 80, 60, 45 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ள செட் என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி உள்ள செட்டு என்ன என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் போட்டுட்டு அப்புறம் மனசில் வைங்க. அப்புறம் நம்ம இந்த 4 கேள்வியும் பார்த்த பிறகு ஆன்சர் பற்றி பேசிக்கலாம். அடுத்த கேள்வி எப்படி வரும்னா, ட்ராமா இஸ் ரிலேட்டட் டு டைரக்டர். அதாவது ட்ராமா வந்து ட்ராமாவை இயக்குபவர் டைரக்டர். அது மாதிரி மேகசின் இஸ் ரிலேட்டட் டு, மேகசினை இயக்குபவர் யார்? மேகசின் என்ன? வாரப்பத்திரிகை, அந்த மாதிரிலாம் மேகசின் சொல்லுவோம். அல்லது மாத பத்திரிகை, அல்லது 15 நாளுக்கு வரக்கூடிய ஒரு பத்திரிகை. தினப்பத்திரிகை வந்து நம்ம நியூஸ் பேப்பர்னு சொல்லிடுறோம். ஆனால் இந்த மேகசினுங்கிறது வாரப்பத்திரிகை, அல்லது 2 வாரத்துக்கு ஒரு பத்திரிக்கை, 1 மாதம் ஒரு பத்திரிக்கைலாம் அது மேகசின் சொல்கிறோம். இப்போ ட்ராமாவை இயக்குவது டைரக்டர் அப்படின்னா மேகசினை இயக்குவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பதில் கண்டுபிடித்து வைங்க, அப்புறம் வந்துக்கலாம். 4வது கேள்வி, இந்த எண் தொடரில் ஒரு வரிசை கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து எண் வித்தியாசம் 3 இருக்குமாறு எத்தனை எண் ஜோடிகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? 4 கேள்வியுமே புரிஞ்சுதா உங்களுக்கு? கௌரி சார், 4th क्वेश्चन மட்டும் கொஞ்சம் புரியலங்க சார். இருங்க, 1 by 1 போலாம். கௌரி சொல்லுங்க சார். 4th क्वेश्चन மட்டும் கொஞ்சம் புரியலங்க சார். சொல்றீங்களா? ஆமா, நீங்க எப்பவுமே பேசும்போது கௌரி பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுங்க. எனக்கு யாரு பேசுறாங்கன்னு தெரியாது. உங்க வாய்ஸ் வந்து பிரகதினி வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. 4th क्वेश्चन பாருங்க. ஓகேங்க சார். 4th क्वेश्चन படிங்க நீங்க ஒரு தடவை. இந்த எண் தொடரில் அடுத்தடுத்து எண் வித்தியாசம் 3 இருக்குமாறு எத்தனை எண் ஜோடிகள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 8 இருக்கு. அந்த 2க்கு வித்தியாசம் எவ்வளோ? 3. அதை அப்படி இருக்கிறத அப்போ 1ன்னு வச்சுக்கலாம். 8, 6 அதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வித்தியாசம்? 2. அதை கவுண்ட் பண்ண வேண்டாம். 6, 4
வித்தியாசம் 2 அதை கவுண்ட் பண்ண வேண்டாம். 4 9 வித்தியாசம் 5 அதையும் கவுண்ட் பண்ண வேண்டாம். அப்படி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்க. ஹலோ, அப்படி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. சார் தனுஸ்ரீ சார். சொல்லுங்க தனுஸ்ரீ. சார் நான் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் சார். தமிழ் கொஞ்சம் கம்ஃபர்டபுள். ஆமாம், உங்களுக்கு இருக்காது எனக்கு தெரியும். நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க, அது பெட்டர். எஸ் சார். இது தமிழ் மீடியம் உள்ளவங்களுக்கே உண்டான ஒரு இது. சொல்லுங்க கௌரி. மொத்தம் ஒண்ணுதாங்க சார் இருக்கு. ஒண்ணுதாங்க சார் இருக்கு. நல்லா பாருங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி பிரகதினி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஹேண்டு. இனிமே பிரகதினி கிட்ட தப்பான ஆன்சர் வரக்கூடாது. ஆன்சர் வராமல் கூட போகலாம். ஆனால் தப்பான ஆன்சர் வந்தால் பிரகதினிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் இந்த கிளாஸ் முடிவில் அவனுக்கு கொடுக்க போகிறேன், ரெடியாக இருக்குது. கண்டுபிடிங்க கௌரி, நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவங்க 1 இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தர். நான் வந்து 1க்கு மேலே இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்கிறேன். ஆன்சரில் வந்து 1 2 3 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எது கரெக்டான ஆன்சர்ன்று நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்க வேணும். எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்கா? பிரகதினி மறுபடியும் பாருங்கள். ஹலோ, கேட்குதுங்களா? கேக்குதுங்க சார். இப்போ 1 தவறாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் தெரியாது ஆன்சர். இப்போ 5 8க்கு 3 வித்தியாசம் வருதா? ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க சார். அடுத்தது பாருங்க, 8 5 ஒன்று இருக்குது, அங்கே 3 வித்தியாசம் வருதா? ஆமாங்க சார், 2 தாங்க சார் இருக்கு. ஆமா, நீ எவ்வளவு சொன்னீங்க? நீங்க 1 சொன்னீங்களா 2 சொன்னீங்களா? இப்பதாங்க சார் சொல்றேன். இப்ப 2 சொல்றீங்க. வேற 2க்கு மேல இருக்கான்னு பாருங்க. ஓகே, இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல. கௌரி நீங்க என்ன சொல்றீங்க? சார் அதுக்கு மேல இல்லைங்க சார். இல்ல, 2 தாங்க சார் இருக்கு. 2 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்க. டிராமா இஸ் ரிலேட்டட். டிராமாவை இயக்குபவர் டைரக்டர். அது மாதிரி மேகசினை இயக்குபவர் யார்? என்ன ஆன்சர்? சார் எடிட்டர். எடிட்டர் தான் கரெக்ட். ஏன்னா ஸ்டோரிங்கிறது கதை, ரீடருங்கிறவர் படிக்கிறவர், பிரிண்டருங்கிறது பிரிண்ட் பண்ணுறவர், எடிட்டருங்கிறவர் தான் அதை இயக்குபவர். ஓகே, அதுக்கு மேலே ஒரு பண்ணுங்க. எந்த எண் செட் கொடுக்கப்பட்ட எண் செட் போன்று உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இதில் கண்டிப்பாக அந்த ஆன்சர் 4 கிடையாதுங்கிறேன் நான். ஒத்துக்கிறீங்களா? ஆப்ஷன் 4 ஒத்துக்க வேண்டிய விஷயம். அப்போ எது ஆன்சராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நார்மலாக இங்கே பாருங்கள், கௌரி அண்டு உங்கள் பேர் என்ன, பிரகதினி, இந்த மாதிரி பார்த்த உடனே ஆன்சரில் வந்து 16 வருது. 2 இருக்குதா? 2 ஆன்சரில் 16 வருதா? ஆமாங்க சார். ஒரே எண் 2 3 ஆன்சர் வந்தா அந்த 2 3 தான் ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு சும்மா ஒரு இது ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ஆன்சர் எதுல இருக்குன்னா 16 12 9 அல்லது 16 12 5, இந்த 2ல தான் ஆன்சர் இருக்குன்னு நான் என்னுடைய கணிப்பு. நீங்க கண்டுபிடிங்க இந்த 2ல எது ஆன்சரா இருக்கலாம் என்று. எண்பது 60 45. அப்போ 16 12 9 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 80க்கு 60க்குள்ள வித்தியாசம் 20, 60க்கு 45 வித்தியாசம் 15. அது அப்படியே இருக்கட்டும். அப்போ 16க்கு 12க்கும் உள்ள வித்தியாசம் 4, 12க்கு 9க்குள்ள வித்தியாசம் 3. ஆனால் அடுத்தது பாருங்க,
16க்கும் 12க்கும் உள்ள வித்தியாசம் 4, 12க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 7. இங்கே வித்தியாசம் அதிகமாகுது. பட் கொடுக்கப்பட்ட எண் செட்டில் எப்படி இருக்குது வித்தியாசம்? குறையுதா? ஆமாங்க சார். அப்போது 16, 12, 9 கரெக்டான ஆன்சராக இருக்கும். அப்போ ஏன் 20, 15, 11 கரெக்டான ஆன்சராக இல்லை அப்படிங்கிற கேள்வி வருதா பிரகதினிக்கு? ஆமாங்க சார். ஏன் வருது? அப்போ அந்த வித்தியாசம் எவ்வளோ? 5. அதுக்கடுத்த வித்தியாசம் 4 வருது. அந்த மேலே கொடுக்கப்பட்ட எண் செட் பாருங்கள், அங்கே வித்தியாசம் 20, 15. அந்த 20ம் 15ம் எதனோதோட மல்டிப்புளா? ஏதோ ஒரு எண்ணோட பெருக்கியா? சார் 5ஓட பெருக்கி. அது மாதிரி இங்கே 5, 4 வந்து எதனோட பெருக்கியா? ஏன்னா மல்டிப்புளுக்கு என்ன சொல்கிறாங்க? மடங்கு. ஆமாம், அந்த இங்கே மடங்கு இல்லை. வேற 16, 12, 9 பாருங்கள், இங்கே 4, அது 3. ஸோ இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே அந்த 20, 15க்கு அதை சுருக்கணும்னா 20, 15 சுருக்கணும்னா 4:3 வருது, 4,3 வருது. அது மாதிரி இங்கே 4, 3 வருது. அதனால் 16, 12, 9 இருப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முதல் கேள்வி பண்ண முடியுதா? என்னால் பண்ண முடியல. உங்களால் நீங்கள் அது வீட்டு கணக்கு. எதெல்லாம் பண்ண முடியல அதெல்லாம் வீட்டு கணக்கு. வீட்டு கணக்கு ஹோம்ஒர்க்கு என்ன சொல்கிறாங்க தமிழில்? வீட்டு பாடம். ஓகே, அடுத்தது பாருங்க, மேட் கேள்விகள் 13. இது இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக மேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். 13, 39, 118, 356, 1071, 3217. அடுத்த நம்பர் என்ன? ஏதாவது தெரியுதா? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 9ல் ஆரம்பிக்கிற 2 இருக்குது, 6ல் ஆரம்பிக்கிற 2 இருக்குது. அதனால் இப்போ எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அதிகமாக ஏதோ கொடுத்துருந்தா அது நம்ம அதில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ முதல்ல பாருங்கள், 13 அதுக்கப்புறம் 39. 13 3 பேருக்குன்னா எவ்வளோ வருது? ஹலோ, 169 சார். இல்லை 13 3 பேருக்குன்னா எவ்வளோ வருதுங்கிற? 39 சார். ஆமாம். அப்புறம் 39 3 பேருக்குங்க? முப்பத்தொன்பதை 3 பேருக்குண்ணா எவ்வளோ வருது? இவ்வளோ நேரம் ஆகுது. 117 வருதுங்க சார். அப்போ அது வந்து 39 3 பெருக்கி 1 39 3 பெருக்கி 1 கூட்டினா 118 வருதா? வருது. அடுத்தது 3 பெருக்கி 2 கூட்டுங்க. 118 3 பெருக்கி 2 கூட்டுங்க. 356ங்க சார். அது வருது. அடுத்தது 3 பெருக்கி 3 கூட்டுங்க. 1071ங்க சார். வருதுங்க சார். அடுத்தது 3 பெருக்கி 4 கூட்டுங்க. 3217ங்க சார். 17. அப்போ அடுத்தது 3 பெருக்கி எவ்வளோ கூட்டணும்? 5 கூட்டணுமா? ஆமாங்க. எஸ் சார். 3 பெருக்கி 5 கூட்டுங்க.
டக்குன்னு ஆன்சர் வந்திருக்கணும். பிரகதினிக்கு இன்னைக்கு நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது. ஐம் சார் சாரி. 9656. ஆமாம். இப்போ அது கடைசி எண்ணை மட்டும் நீங்கள் 3ஆல் பெருக்குனீங்கன்னா 21 வருது. அதோட 5 கூட்டுங்கன்னா இப்போ 6 வரணும். கடைசி எண்ணை 6 எது வருதோ அதுதான் ஆன்சர். அப்படியே போட்டீங்க? இல்லைங்க சார். நீங்கள் முதல்லேருந்து எல்லாத்தையும் போட்டிருப்பீங்க. அதான் இங்கே நம்ம பரீட்சைகளில் இந்த மாதிரி பரீட்சை. இங்கே கடைசி எண்ணை மட்டும் இப்போ தெரிஞ்சு போச்சு. 3ஆல் கூட்டி 3ஆல் பெருக்கி 5 கூட்டணும்னு தெரிஞ்சு போச்சு. 3ஆல் பெருக்கினா 21, 1ஓட 5 கூட்டினா 6, 6 எது வருதோ அதுதான் ஆன்சர். மற்றெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. கௌரி புரியுதுங்களா? புரியுதுங்க இந்த சார். மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பழகிக்கணும். நீங்கள் ஓகேங்க சார். உங்கள் பரீட்சை பேப்பரில் தான் நீங்கள் என்னமோ அது என்ன ஸ்டெப்பாக அதுக்கு தமிழ் என்ன ஸ்டெப் எடுக்க எழுதணுமில்ல? ஆமாங்க சார். அது என்ன தமிழில் ஸ்டெப்புக்கு என்ன சொல்கிறேன்? படிப்படியா? ஆமாங்க. ஆமாம், படிப்படி எழுதினாதான் மார்க் உண்டு. இல்லைன்னா நேரம் எடுத்தோடனே ஆன்சர் போட்டால் மார்க் கொடுக்க மாட்டாங்கல்ல? ஆமாங்க. ஆமாம், அது அந்த பரீட்சை அப்படி. இப்போ உங்களுக்கு இப்போ தெரியும் ஏன் என்டிஎஸ்சியோ நீட்டோ இல்லை மற்றதோ ஏன் கஷ்டமாக இருக்குதுங்கிறது இதுதான். நீங்கள் அந்த படிப்படியே எழுதினாதான் உங்களுக்கு மண்டையும் வேலை செய்யும், கையும் வேலை செய்யும். அப்படியா பிரகதினி? நிறைய குழந்தைகளுக்கு அந்த படிப்படி எழுதினாதான். இப்போ ஒன்றும் இல்லை, 7 8 எவ்வளோ அப்படின்னு வாய்ப்பாடு கேட்டால் 7 8 56 சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் ஒன்று இது ஒவ்வொரு 1 7 2 7 14 3 7 21 4 7 28 ஆரம்பிச்சு அப்புறம் கடைசியில் 56 வருவாங்க. அவங்க டைரெக்டாக 56 போகவே முடியாது. நிறைய குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான திறமை. ஆனால் எது ஈஸின்னு பார்த்தா அந்த 2வது தான் ஈஸி. ஆனால் முதலேருந்து வர்றது தான் ஏதோ தப்பாக எழுதிட்டா அதுக்கு மார்க் போயிடும். ஆனால் இது இந்த 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 நேக்கு இந்த ஸ்டைல் தெரியாதனால இது கஷ்டமாக தெரியுது உங்களுக்கு. அதே மாதிரி தான் அடுத்த கேள்வி பாருங்கள். 10 200 3000 40,000. சார் ஃபர்ஸ்ட் ஆன்சராங்க சார். என்ன சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். 5 லட்சம். 5 லட்சம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான். கண்டிப்பாக 5 வரணும். 2 2 தான் 5 வருது. இதில் 4 சைபர் இருக்குது. அப்போ அதில் 5 சைபர் வந்தே ஆகணும். 5 சைபர் எதில் இருக்குது? நீங்கள் 5 லட்சம் கூட தெரிய வேண்டியதில்லை. இந்த பரீட்சைக்கு 5 வரணும், 5 சைபர் வரணும். போடு அப்படின்னு போட்டுடலாம். ஈஸியா டிஃபிகல்ட்டா? ஈஸிங்க சார். யார் சொல்கிறது ஈஸின்னு? கௌரியா? இல்லைங்க சார், பிரகதின் ஈஸியாக இருக்கா கௌரி? கௌரி பேசவே மாட்டேங்கிறாங்களாட்டிருக்கு. ஓகே, கௌரி நம்ம பேசா விரதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த 3வது கொஸ்டினே இது ஹோம்ஒர்க், வீட்டு கணக்கு. ஒவ்வொரு கொஸ்டினும் வீட்டு கணக்கு கொடுத்துடலாம். சரியா? அடுத்தது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டைரக்ஷன்ஸ் ஃபார் கொஸ்டின்ஸ். இது அப்படி இங்கிலீஷில் போட்டோன்னா ஃபார் 5 to 8 கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சீரீஸ். அதாவது ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அடுத்தது என்ன வரும்னு கேட்குறாங்க. ஜிகேஎஃப். கௌரி படிங்க முதல்ல இதை. கௌரி இல்லையோ? சரி, பிரகதி நீங்கள் படிங்க. GKF, IPC, LTY, PWT, UYN, dash. அப்போ அந்த டேஷில் என்ன வரும்னு கேட்குறாங்க. முதல்ல இருக்கிற ஆல்ஃபபெட் மட்டும் எடுத்துப்போம். ஜி வருது, ஜிக்கு அப்புறம் ஐ வருது. இப்போ என்னென்ன வரும்? ஜிக்கு அப்புறம் GHI. ஆமாம், ஒரு எச்சை விட்டு வருது. அப்புறம் ஐ விட்டா IJK 2 விட்டு வருது. எல்லுக்கு அப்புறம் MNO 3 விட்டு வருது. பிக்கு அப்புறம் PQRST 4 விட்டு வருது. இப்போ யூக்கு அப்புறம் 5 விட்டு வரணும். 5 விட்டு என்ன வருதுன்னு பாருங்கள். UVWXYZ. அப்போ 5 விட்டு என்ன வருது? ஏ வருது. ஏ ஒன்று தான் கொடுத்துருங்க, அதுதான் ஆன்சர். கஷ்டமா சார்? கீழே ஒரு ஏ இருக்குங்க சார், 4th ஆப்ஷன். ஆமாம், இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ அதை நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது பாரு, கே போங்க. ஆமாம், ராவ் இன்னொரு ஏ இருக்குல்ல. ஆமாம், அப்போ கே இருக்குது. அடுத்தது கேக்கு அப்புறம் என்ன வருது? பி வருது. கே அப்புறம் எவ்வளோ இருக்குது? MN JK LMNO 4 கே இருக்குது.
அப்புறம் பிக்கு அப்புறம் டி வருது, பிக்யூஆர்எஸ், அப்புறம் 3, அப்புறம் டிக்கு அப்புறம் டபிள்யூ, எஸ்டியூவி 2, அப்புறம் டபிள்யூக்கு அப்புறம் ஒய் வருதா, ஒய் வருது, டபிள்யூ. இப்போ இதில் 3 4 இருந்து அப்புறம் 3 ஆச்சு, 3 அப்புறம் 2 ஆச்சு, டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ் ஒய், டபிள்யூ எக்ஸ் ஒய், அதுக்கு 1 ஆச்சு. ஒய்க்கு அப்புறம் என்ன வரணும், இசட்டுங்க சார். ஜெட் வரணும். அப்போ 4வது ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சா, புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதுங்க சார். எஸ் சார். ஓகே ஓகே. இது அப்போ கௌரி அப்பப்போ தூங்கிக்கிறாங்களாட்டு இருக்குது. நோங்க சார். அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இருக்கிறதா 2 பேர். சார் முன்ன நெட் இல்லாம கவரேஜ் இல்லாம வெளியில அதாவே போயிடுச்சுங்க ஓ சார். அப்போ அதனால் சரி சரி, பரவாயில்ல. ஓகே, அடுத்தது பாருங்கள், எஃப்டிஜேஎம்பி அந்த இது, எஃப்க்கு அப்புறம் ஜி, இஎஃப்ஜி, ஹெச்ஐ அப்புறம் இ வருது, இஎஃப்ஜி அப்படி வருது. என்ன இது வேறு மாதிரி இருக்குது, வேறு என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்கள். டிஆர்எஸ் ஓகே. அதாவது எஃப் இருக்குது, எஃப்க்கு அப்புறம் இஎஃப்ஜி இருக்குது, அப்புறம் அந்த எஃப்க்கு முன்னாடி இருக்கிறது இ வந்துடுது. அப்போது இந்த இடத்துல என்ன வரும், டி வரணும்னா அப்போ சி வரணும், சியை காணுமே, அங்கே ஐ வருது, டிக்கு அப்புறம் ஐ, டிஇஎஃப் ஜிஹெச்ஐ வருது. அப்போ இங்கே என்ன வரணும்னு பார்க்குறோம். எஃப்ஜி, எஃப்க்கு முன்னாடி, ரைட், எஃப்க்கு முன்னாடி அங்கே டி வருது, எஃப்க்கு முன்னாடி 2 முன்னாடி என்ன வருது, ஜிஹெச். அப்போ ஹெச்சில் வரும், ஹெச்சில் தான் ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர்லி பார்த்தீங்கன்னா ஹெச்சில் இருக்கிறதா 2 இருக்குது. இப்போ நம்ம ஹெச்சில் ஆரம்பிக்கணும், எப்படி கண்டுபிடிச்சோம், எஃப்க்கு அடுத்தது ஜி, அப்புறம் எஃப்க்கு முன்னாடி இ. ஓகே, அடுத்தது எஃப்க்கு 2 அடுத்தது எவ்வளோ, ஹெச், எஃப்க்கு 2 முன்னாடி வந்து டி, அப்படி வருது. அப்போ ஹெச் தான் வரணும். பார்த்தியா, ஆன்சர்லேயே ஹெச் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்படி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள். அது அந்த மாதிரி ஒரு டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டி பாருங்கள், டி அப்புறம் ஆர்எஸ்டி, அப்போ 2 முன்னாடி வருது, ஆர்எஸ்டி, அப்போ 2 முன்னாடி வருது. அடுத்தது டிக்கு அப்புறம் எஸ்டியூ, ஆர்எஸ்டி, இது யூ வருது. யூங்கிறது என்ன, எஸ்டியூ அடுத்தது வந்துடுது. இப்போ 2 முன்னாடி 1 பின்னாடி, அப்புறம் 2 முன்னாடி, இல்லை 2 முன்னாடி 1 பின்னாடி, கரெக்டு. அப்போ 3 முன்னாடி என்ன வரும், 1 பின்னாடி 2 பின்னாடி, இல்லை டீக்கு அப்புறம் என்ன வருது, யூ. அப்போ யூ எடுத்துக்கங்க. யூக்கு 2 முன்னாடி என்ன வரும், 1 பின்னாடி வி, 2 முன்னாடி என்ன வரும், யூக்கு 2 முன்னாடி என்ன வரும், எஸ்டியூ, எஸ் வருமா? ஆமாங்க சார். அது வரல, இல்லை அது நம்ம தப்பு, அது வேறு ஏதோ பண்ணிக்கலாம். இது வேறு என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன எடுத்தோம், டி எடுத்தோமா, டீக்கு முன்னாடி ஆர்எஸ்டி, ஸோ 2 முன்னாடி வந்துடுது. அப்புறம் இங்கே யூ வருது, ஆர்எஸ்டியூவிடபிள்யூஎக்ஸ்ஒய்செட்னு வச்சுக்கோங்க. இது வந்து டீக்கு முன்னாடி ஆர் வந்துருச்சு, அதுக்கு அடுத்தது யூ வந்துருச்சு, அதுக்கப்புறம் வி வருது, 2 தள்ளி வி வருது, டீக்கு முன்னாடி வி வருது. அப்படின்னா இது 3 முன்னாடி வரணுமா, 3 முன்னாடி வந்ததுன்னா பி கியூ வரணும். இப்போ கியூ வரணும், 2லேயும் கியூ வருது, கியூ வந்துருச்சு. அதுக்கப்புறம் டீக்கு அப்புறம் வந்து பி, டீக்கு முன்னாடி பி எவ்வளோ வருது, பி கியூ, டீக்கு முன்னாடி 1 2 3 நடுவால் 3 இருக்கிற மாதிரி 4வதாக வருது.
அப்போது பின்னாடி எவ்வளோ வரும்? ஒன்று வரணும், 2 வரணும். அப்போது டீக்கு யூ வி வரணுமா? இல்லையா க்யூ டீக்கு சாரி இருங்க. டியூ அடுத்தது வி யூ யூக்கு அப்புறம் வி வி சரி இதை ரெண்டாவது தான் போடு, மூணாவது போடணுமில்ல, சரி மறந்து போச்சு பாரு. கியூ கியூ வந்தாச்சு, ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது ஜே, சரி ஜே எம் ஐ, இந்த பக்கம் ஹெச் ஓ வருது. ஹெச்ஐ ஜே கேஎல்எம், இங்கே கேஎல் 2 வருது. அப்புறம் ஹெச்ஐ 1 முன்னாடி வருது. ஓகே, இதில் 2 பின்னாடி 1 முன்னாடி. அப்புறம் ஹெச்ஐஜே, ஆமாம் இது 2 பின்னாடி, 2 பின்னாடி. அப்போ ஹெச்ஐ இது வந்து முன்னாடி, இது பின்னாடி, இது பின்னாடி. அப்போ முன்னாடி வந்து ஜேக்கு 2 ஹெச்ஐ ஜே கேஎல் வருமா? இல்லை எம்என் இல்லையே, என்ன வருதுன்னு தெரியல. இருக்கு ஜேக்கு அப்புறம் எம் வருது. ஓகே, ஹெச்ஐ ஜே கேஎல் எம். ஓகே, அப்புறம் எம்முக்கு அப்புறம் என்ன வருது? எம்முக்கு அப்புறம் ஐ வருது. ஐ வந்து எவ்வளோ வருது? எம்முலேருந்து ஐ ஜே கேஎல் 3, எம்லேருந்து 3 முன்னாடி வருது. அதுக்கப்புறம் தான் தெரியல எவ்வளோ முன்னாடி வருது தெரியல. பின்னாடி வருது ஹெச் வருது, தெரியல. பின்னாடி ஹெச் வருது. முன்னாடி 2 +2 -3 வருது. அப்போ +2 -3 போடுங்க பார்க்கலாம். ஐலேருந்து +2 போட்டால் என்ன வருது? சாரி ஐலேருந்து ஜேகே வருது. ஹெச்கியூ அது வேணும் தெரிஞ்சு போச்சு இப்போ. ஆனால் இது வரல, என்ன வருதுன்னு தெரில. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கடைசி பாருங்கள், பி வருதா? PUONW இல்லையா? இப்போ பின்னாடி இருந்து வாங்க. பின்னாடி வந்து அந்த DVHONல கடைசி வந்து எண்ணுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒன்றை விட்டு அடுத்தது வாங்க ஓ, அப்புறம் அடுத்தது வந்த பி. அதே மாதிரி இப்படி முன்னாடி போங்க யூ, அடுத்தது வி, அடுத்தது டபிள்யூ. ஸோ கடைசியில் வி வரணும். அப்போ HQ கடைசியில் வி வருது. எப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் தான். ஏன் வி வருதுன்னு தெரியுதா? இங்கே பாருங்கள், பி, அதாவது இதில் பி, அப்புறம் ஒன்றை விட்டு அடுத்தது பாருங்கள் ஓ, அடுத்தது என். அப்போ NOP அப்படி அடுத்தடுத்து வருது. அதே மாதிரி இங்கே யூக்கு அப்புறம் அடுத்தது VW வரணும். அப்போ இந்த டேஷில் வந்து வி வரணும். நமக்கு முதலே தெரியும் டேஷில் HQ வரணும். அப்போ HQ V இருக்கிறது ரெண்டாவது ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் அந்த தேர்ட் ஆன்சர் வந்து நீங்கள் தேர்ட் கொஸ்டினை வந்து உங்கள் என்ன வீட்டு பாடமாக பண்ணிக்கங்க. கோ டு நெக்ஸ்ட். இதை படிங்க. யாரோ ஒருத்தர் பிரகதினி படிங்க. ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் துணை மேலாளராக பணி செய்கிறார். அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக 60,000 வழங்குகிறது மற்றும் ஆண்டு ஊதியமாக உயர்வு 5% வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறது. 5 வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவு? மாத ஊதியம் எவ்வளவு? ஐந்து வருட முடிவில் அவருடைய மாத ஊதியம் எவ்வளவு? முதல் மாதம் 60,000. ரெண்டாவது மாதம் எவ்வளோ கிடைக்குது? 5% அதிகமான எவ்வளோ வரும்? 60,000 × 5 / 100. இப்போ எவ்வளோ வருது பாருங்கள்.
60,000 இன்ட்டு 5 டிவைட் பை 100 எவ்வளோ வருதுமா? 3000 வருதா? ஹலோ, எஸ் சார். 3000 வருது. அப்போ அடுத்த வருஷம் 63,000 வாங்குவாங்க. ஓகே, ரெண்டாவது வருஷம் இன்னொரு 3,000, 66,000 வாங்குவாங்க. அதாவது முதல் வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருட முடிவில் 5 வருட முடிவில் என்ன வருங்க? 69,000 4வது வருஷம் வாங்குவாங்க. 5வது அப்புறம் 72,000 வாங்குவாங்க. அதாவது முதல் வருஷம் 60,000, 2வது வருஷம் 60,000, 3வது வருஷம் 4வது வருஷம், 5வது வருஷம் முடிவில் 72,000 வாங்குவாங்க. கரெக்டா? 5 வருட முடிவுனா 3000 × 5 15 போட்டு 75 தானே வரணும் அப்படின்னு பிரகதினி கேட்குறாங்க. அப்படியே பிரகதினி? இல்லைங்க சார். அப்போ 72 கரெக்டான. அதாவது 60,000 ஒரு மாதம் மாத வருமானம், ஒரு மாதம் மாதமாக இது பணியில் அவருக்கு அந்நிறுவனம் முதல் மாத ஊதியமாக 60,000 வழங்குகிறது. மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு அந்த 5 வருட முடிவில். ஆமாம், ஸோ 60,000 கொடுக்குது. அந்த 60,000 12 மாதத்துக்கு 60,000 தான். அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் 63,000 ஆயிடுது. 24 மாதமும் அதே தான். 2வது வருஷம் கடைசி முடிய, இப்போ 3வது வருஷம் கடைசி முடிய 66, 4வது வருஷம் கடைசி முடிய 69, 5வது வருஷம் கடைசி முடிய என்ன கிடைக்கும்? 72,000 72,000. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? பிரகதினி மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பிரகதினி 75,000 போட்டு வெளியே வந்துட்டு அப்படியே குதியோடு வருவாங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் 72,000 தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்கள். இது கௌரி படிங்க. ஒரு கூட்டு தொடர்வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டு தொடர்வரிசையின் 13வது உறுப்பு. கூட்டு தொடர்வரிசைன்னு என்னன்னு பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இப்படி 2 4 6 8 10 12 இப்படி போகிறதா கூட்டு தொடர் வரிசை. ஏதோ டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம சாதாரணமாக எழுதும்போது ஒரு பொதுவாக எழுதும்போது என்னது? ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D எப்படி எழுதிட்டே போகலாம், அப்படி எழுதுவாங்க. இப்போ கூட்டு 6வது உறுப்பு எவ்வளோ இருக்கும்? 6வது உறுப்பு இருங்க, 6வது உறுப்பு என்ன இருக்குது தெரியுமா? ஏ ப்ளஸ் 5D இருக்குமா? 6வது உறுப்பு ஏ ப்ளஸ் 5D இருக்குமான்னு கேட்குறேன். முதல் உறுப்பு ஏ, 2வது உறுப்பு ஏ ப்ளஸ் டி, 3வது உறுப்பு ஏ ப்ளஸ் 2D அப்படி வரும்போது 6வது உறுப்பு என்ன இருக்கும்? ஏ ப்ளஸ் 5D. ஆமாம், அதனோட 6 மடங்கு. முதல்ல இது ப்ராக்கெட் போட்டுக்குவோம், அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். ப்ராக்கெட் போட்டாச்சு. இதனோட 6 மடங்கு என்ன? 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 மடங்கு 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் 5D இஸ் ஈக்குவல் டு 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமமெனில். 7வது உறுப்பின் 7 மடங்கு, 7 மடங்குன்னு 7 போட்டுக்கணும். 7வது உறுப்பை ஏ ப்ளஸ் 6D 2 சமாங்கிறாங்க. இந்த 2 சமாங்கிறாங்க. சரி, இருந்துட்டு போகுது. இப்போ என்ன கேட்குறாங்க? தொடர் வரிசையின் அக்கூட்டு 13வது உறுப்பு என்ன? 13வது உறுப்பு என்னென்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ ப்ளஸ் 12D கண்டுபிடிக்கணும். 13வது உறுப்பு என்ன? ஏ ப்ளஸ் 12D. முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஏ ப்ளஸ் 12D அப்புறம் போய்ப்போம். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகுது? ஏ ப்ளஸ் இது வந்து 6A ப்ளஸ் 30D ப்ளஸ் 30 சாரி ப்ளஸ் 30 என்னடா இது ப்ளஸ் 30D இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 7A ப்ளஸ் 42Dயா? கரெக்டாக வருதா? கரெக்டா? அப்போ வந்து இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டிஎல் அந்த பக்கம் கொண்டு போனால் 12D மைனஸ் ஏ ஈக்குவல் டு 12D சாரி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 12D. அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ? மைனஸ் ஏ 12D ஏ ஈக்குவல் டு எவ்வளோம்மா? பிரகதினே மைனஸ் ஏ 12Dனா ஏ ஈக்குவல் டு எவ்வளோ?
இது மைனஸே, சாரி இது மைனஸே. மைனஸ் ஏ 12 ஏ ஈக்குவல் டு மைனஸ் 12D. கரெக்டா? கேட்குதா? கனெக்ஷன் விட்டு போச்சா? கேக்குதுங்க சார். 12. ஏன் அப்புறம் வாய் திறந்தால் தானே எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம இதில் பார்க்க முடியறதில்ல. நீங்கள் அடிக்கடி வாய் திறக்கணும், அப்போ தான் அது நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ ப்ளஸ் 12D கண்டுபிடிக்கணும். ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 12D வந்து ஏக்கு பதிலாக மைனஸ் 12D போடலாமா? எஸ் சார். இப்போ மைனஸ் 12D போட்டோம், அப்புறம் இன்னொரு ப்ளஸ் டி ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆன்சரு? மைனஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் 12 ப்ளஸ் 12 மைனஸ் 12D ப்ளஸ் 12D எவ்வளோ? ஆன்சர் என்ன? 0 சார். ஏன் அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாம் ஸ்கூலில் அப்படி சொன்னால் வாய் திறந்தா அடி பின்னிடுவாங்களா உங்கள் மிஸ்ஸுங்க? அப்படியா பிரகதினே? வாய் திறந்தா உங்கள் ஸ்கூலில் அடிச்சிருவாங்களா? இல்லைங்க சார். அப்படியா வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? விட்டு விட்டு கேக்குதுங்க சார். ஒன்றும் அப்படி சொல்லுங்க. அப்போ சொல்லணும்ல, நீங்கள் சொன்னதானே எனக்கு தெரியும். விட்டு விட்டு கேட்கு சார் சொல்லணும் சார். நீங்கள் எதுவுமே சொல்லணும் எனக்கு. இப்போ கேட்குதா? இப்போ கேட்குதா? கேக்குதுங்க சார். இப்போ விட்டு விட்டு கேட்குதா? நல்லா கேட்குதா? நல்லாதாங்க சார் இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி படிங்க. யாரு? கௌரி படிங்க அடுத்த கேள்வி. ஒரு நபரின் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. அவ்வளோதான். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எத்தனை வரிசை போடுவீங்க, எத்தனை பூந்தொட்டி காலியாக இருக்கும்? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். இல்லை, ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம். இதெல்லாம் அங்கே உங்கள் எக்ஸாமில் வந்தது தான். நான் ஒன்றும் புதுசாக உண்டாக்கலை, அப்படியே காப்பி அடித்து போட்டிருக்கேன். முதல்ல போட்டது தான் என்னோட இதெல்லாம் அப்படியே காப்பி நான் பார்த்தேன். முதல்ல போட்டதெல்லாம் அப்படியே போட்டால் கொஞ்சம் தப்பாக வருது, அது இங்கே பிபிடியில் சரியாக வரமாட்டேங்குதுன்ட்டு இப்படி போட்டேன். 532 பூந்தொட்டி இருக்குது. ஒரு வரிசைக்கு 21 அப்படின்னா இப்போ மொத்தம் எத்தனை வருஷம் வரும்? 532 21 நீங்கள் டிவைட் பண்ணணும், வகுக்கணும். வகுத்தா என்ன வருது? ஈவு எவ்வளோ வருது, மீதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஈவு மீதி 2 தான் ஆன்சர். சார் 1 மீதி இருக்கும் சார். 1 மீதி இருக்குதா? நல்லா பாருமா. பிரகதினி வந்து இருங்க பாமாமா இருக்கலாம் இருக்கு பார்க்குறேன். நான் தான் தப்பாக போட்டேன்னா. ஒரு நிமிஷம் இருங்க. 1 இது 5 1 மீதி இருக்க. நல்லா பாருங்க. மொத்தம் எத்தனை வரிசை, எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்குது? எனக்கு 25 வருஷம் 7 பூந்தொட்டி மீதம் இருக்கிற மாதிரி வருதா உங்களுக்கு? ஆமாங்க சார். மேல இருக்கிறது வரிசையாங்க சார். மேலே இருக்கிறதான வரிசை. அப்புறம் ஓஹோ பிரகதினி, உங்களை கொண்டு போய் 5ஆவது தான் வைக்கணும். சரி, அடுத்தது. அப்போ 25 வருஷம் 7 பூந்தொட்டி, 25 வருஷம் வைப்பீங்க, 7 பூந்தொட்டி காலியாக இருக்கும். அடுத்தது பிரகதினி 2வது கொஸ்டின் படிங்க ஃபடாஃபட். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கை கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? முதல் வரிசையில் 20 இருக்கை இருக்குது. ஆமாம், மொத்தம் 30 வரிசை இருக்குது. அடுத்தடுத்த வரிசையில் 2, அடுத்தடுத்த அதுக்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதல். முதல் வரிசையில் 20, முதல் வரிசையில் 20 இருக்கை. 2வது வரிசையில் எவ்வளோ இருக்கை? 22. 2 கூடுதலுங்கிறாங்கல்ல. 3வது 24, 26, 28, அப்படி 30 வருஷம் இருக்குது. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ இருக்கை இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு எண் தொடர். 20, 22, 24,
அப்படியே வந்து 30 டேர்ம் இருக்குது, 30 வரிசை இருக்குது, 30 டேர்ம் இருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன உண்டான இது என்ன, அதாவது 20, 22, 24, 26, 28 இப்படி போயிட்டுருக்குது. இப்படி 30 இருக்கும். இப்போ இதில் ஏ எவ்வளோ? ஏ ஈக்குவல் டு இது ஏ ஈக்குவல் டு 20. அப்புறம் டி ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? அதுவும் 2. அது 2. அப்போது சம் அப் டு nth டேர்ம், அதாவது என் நம்பருடைய மொத்த சம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் என்ன ஒரு ஃபார்முலா இருக்குது, n/2 × 2a + n-1d. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சம்மன்னா இதில் இப்போ இங்கிலீஷ் தான் போட முடியல, தமிழில் போட முடியாது. ஈக்குவல் டு n/2, அதாவது 0.5n போடலாம், அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. 0.5n × 2a + n-1d அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல உங்கள் ஸ்கூலில், இனிமேல் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னங்கிறது 30 மொத்தம் 30 வரிசைகள், என்ன 30. அப்போ 0.5 × 30 எவ்வளோ? அது 15 ஆச்சா. 2a வந்து 20, 2a வந்து 40. அடுத்து வந்து n-1, 30 - 1 வந்து 29, d வந்து 2. இப்போ எல்லாம் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 15 × 40 + 58 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 15 × 98. அது எவ்வளோ வருது? 15 × 98 ஆன்சர். எவ்வளோ வருது ஆன்சரு? டக்கு சொல்லுங்க. 98 × 15. குயிக். 1400. என்ன 200? 15 × 98 எவ்வளோ? 1470 சார். ஏன் மற்றதெல்லாம் வருது? பிரகதினி இன்னைக்கு சரியாக சாப்பிடலையாட்டு. ஓகே ரைட், இன்றைக்கோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த அப்படியே பிபிடி அனுப்புகிறோம் உங்களுக்கு. ரைட்டா? இங்கே பாருங்கள். ஓகேங்க சார். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் இருங்க.